ஆனியன் போண்டா போட போகிறாங்க. பார்த்துக்குங்க. கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன் பவுடர், சால்ட்டு, நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். ஏன்னா கொஞ்சமாக போடணும். நம்ம அதில் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம்ல, கொஞ்சமாக அவ்வளோதான். ஓகேங்களா? பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு போண்டாக்குங்க. போண்டா ஆனியன் போண்டாங்க. புட்டு செய்ய சொன்னேன் என் பையனுக்கு. புட்டெல்லாம் வேணாமா, எனக்கு போண்டா போட்டு கொடுமானாங்க. அதுக்கு தான் போண்டா போடு. செய்முறை அதுதாங்க. கரெக்டாக திட்டமாக போட்டால் கரெக்டாக இருக்குங்க போண்டா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டாங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ நல்லா தெரியுமா, வெளியே சாப்பிட்றதோட எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. சுட சுட போண்டா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் யாருக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் மட்டும் அழுத்துங்க. வேறு எதுவும் வேணாங்க. பெல் பட்டன் அழுத்தினா போனாங்க. உங்களுக்கு ஒரு சமையல் குறிப்பு நான் போட்டுகிட்டே இருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காத அந்த பெல் பட்டன் மட்டும் அழுத்துங்க.